வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம் திருப்பி வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவது அதிகாரம். அதிலே இரண்டாவதாக ஒரு சபை குறிப்பிடப்பட்டது. என்ன சபைங்க? சிமிர்னா சபை இல்லையா? இரண்டாவது சபை சிமிர்னா. அந்த சிமிர்னா சபை சிமிர்னா அப்படிங்கிற கிரேட்டர் பட்டணத்திலே அமைந்த சபையாக இருக்கு. வழக்கம் போல இந்த சிமிர்னா அப்படிங்கிற அந்த ஊரை குறித்த சில காரியங்களை நாம் பார்த்து தெரிந்து கொள்வோம். இந்த சிமிர்னா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அழகான ஒரு பொருள் உண்டு. சிமிர்னானா ஆங்கிலத்துல என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா மிர், MIRRH, மிர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே அது தமிழ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் அபிஷேக தைலம், பரிமள தைலம். அப்போ சிமிர்னா அப்படின்னா அபிஷேக தைலம் அப்படிங்கிறது தான் பொருள். அப்போ இது நறுமணமிக்க ஒரு பொருளாக இருக்குது. அபிஷேக தைலம் அப்படிங்கிறது மிகவும் நறுமணம் வாய்ந்த ஒரு பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்போ இந்த ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பள்ளத்தாக்குகளும் மலை முகடுகளும் கடல் துறைமுகங்களும் நிறைந்த ஒரு பட்டணமா இந்த சிமிர்னா இருக்குது. ரொம்பவே அழகான ஒரு ஊர். அந்த ஊரினுடைய காற்று பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷமான ஒரு நறுமணத்தோடு கூட இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த அபிஷேக தைலம் எதிலிருந்து எடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிர் என்று சொல்லக்கூடிய ஒரு முள் மரம் அதிலிருந்து தான் எடுக்கப்படுது. நம்ம வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா மிருகம் செடி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சில இடங்களில் பார்ப்போம். அப்போ அந்த மிர் அப்படிங்கிற அந்த மரத்திலிருந்து தான் அதன் விசில் மூலமாக இந்த பரிமள தைலம் தயாரிக்கப்படுது. அப்போ காற்று வீசும்போது அந்த மரம் வந்து என்ன பண்ணுமா, நறுமணத்தை கொடுக்கும். அப்போ அந்த ஊருடைய காற்று எப்படி இருக்கிறது, ஒரு நறுமணம் மிகுந்த சுகந்த வாசனை வீசுகிற ஒரு காற்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதே போல இந்த இடத்துல பாத்தீங்க, இந்த ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய அழகான மலை சிகரங்கள் நிறைந்த ஒரு ஊர். அதில் விசேஷமாக தகாஸ் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலையில பாத்தீங்கன்னா நல்ல அழகான கட்டடங்கள் கட்டப்பட்டது. அப்போ இப்படி இருக்கிற இந்த ஊரை குறித்து நிறைய கவிஞர்கள் என்ன பண்றாங்களா, கவிதைகள் பாடினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இலக்கியங்கள் இருந்து, கிரேக்க இலக்கியங்கள், ரோம இலக்கியங்கள் இருந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இப்படி மலை முகடுகள்ல ரொம்ப அழகான கட்டிடங்கள் நிறைந்து இருக்கிறதுனால இந்த சிமிர்னா பட்டணத்தை ஆசியாவினுடைய தலையில் வைக்கப்பட்ட மணி மகுடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. crown of Asia Minor is சிமிர்னா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஊரினுடைய அழகு அப்படியாக இருக்கிறதுனால the crown of Asia Minor, ஆசியாவினுடைய மணி மகுடமாக விளங்குகிற ஒரு பட்டணம் அப்படின்னு சொல்லி அந்த பட்டணத்தை குறித்து நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். அரசியல் ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பட்டணம் ஒரு சுதந்திர பகுதியாக இருக்கிறத பார்க்க முடியும். இது ஒரு கிரேட்டர் பகுதி தான். ஆனாலும் கூட ரோமர்களுடைய ஆளுகைக்கு தங்களை முழுவதுமாக ஒப்புவித்த ஒரு பகுதி, எந்த எதிர்ப்பும் காட்டாத பகுதி அப்படிங்கிறதுனால அந்த பகுதியும் அதனுடைய ஆட்சியாளர்களும் அங்க இருக்கிற மக்களும் அரசாங்கத்தோடு கூட ரொம்ப இணக்கமான ஒரு போக்கை கடைபிடித்தவர்கள் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொல்லலாம். அதே போல மதம் சார்ந்த விஷயங்கள் பார்க்கும் பொழுது நிறைய பேரன் காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேரன் கடவுள்களுடைய கோவில்கள் நிறைந்த ஒரு பட்டணமா இந்த சிமிர்னா இருக்குன்னு பார்க்கணும். இங்க எப்படி நம்மளுடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வீதி நம்ம சொல்றோம் இல்லையா, அழகான வீதிகள், அது மாதிரி அங்க வந்து தங்க வீதிகள் இருக்குதான் சொல்றோம். தங்க வீதிகள்னா அந்த தெருக்கள் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேவர்களுடைய கோவில்கள் நிறைந்து இருக்குமா. ஒரே வீதியில நீங்க போகும் பொழுது அநேக அழகான கோயில்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்போலோ, அஸ்திபாஸ், அதே போல அஃப்ரோடைட், ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்களுக்கு அங்க நிறைய கோவில்கள் இருக்கு. அது மாத்திரமல்ல, நமக்கு நல்லா தெரியும், ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கிரேக்க அறிஞர் இருக்கார். அவருடைய பேர் ஹோமர். நிறைய பேர் வரலாறு தெரிஞ்சவங்க அதை படிச்சதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த ஹோமர் அப்படிங்கிற கிரேக்க அறிஞருக்கும் கூட அவரை வழிபடுவதற்கு கூட அங்க ஒரு ஆலயம் இருந்ததா சொல்லப்படுது. அதே போல பார்த்தீங்க அப்படின்னா இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அரசர்களுக்கு ஒரு கோவில் அங்கு விசேஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அரசர்களுக்குன்னா யார் ரோம ஆட்சியாளரோ அவருடைய சிலை அந்த கோவிலிலே வைக்கப்பட்டு ரோம அரசர்களுக்கு வழிபாடு செய்யறதுக்கு ஒரு மத